இன்னைக்கு நம்ம 2017ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன டவுன் ரேஞ்ச் அப்படின்ற ஒரு வித்தியாசமான த்ரில்லர் படத்தை தான் பார்க்க போறோம். படத்தோட ஒன்லைனர் என்னன்னா 6 பேர் குரூப்பா சேர்ந்து கார்ல போயிட்டு இருக்கும்போது நடு வழியில காரோட டயர் பஞ்சர் ஆகுது. காரை விட்டு கீழே இறங்கி அதை ரெடி பண்ணலான்னு பார்க்கும்போது தூரத்துல இருந்து யாரோ ஒருத்தங்க ஸ்னைப்பர் வச்சு இவங்க எல்லாரையுமே கொலை பண்ண பார்ப்பாங்க. ஆனா கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் ஆள் நடமாட்டமே இருக்காது. எங்க இருக்கான்னு கண்ணுக்கே தெரியாத ஒருத்தன் கிட்ட இருந்து அந்த 6 பேரும் தப்பிச்சாங்களா இல்லையான்னு ரொம்பவே சுவாரஸ்யமா சொல்லியிருப்பாங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நம்மளே அந்த கொலகாரங்கிட்ட மாட்டிட்டு உயிர் தப்பிக்க போராடுற மாதிரி ஒரு பதட்டத்தோடயே வச்சிருப்பாங்க. ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல காட்டு பகுதிக்குள்ள ஒரு கார் போயிட்டு இருக்கும். அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த காரோட பின்பக்க டயர் வெடிச்சு காரு கண்ட்ரோல் இழந்து பக்கத்துல இருக்க மரத்துல இடிக்க போகும். ஆனா அந்த வண்டியை ஓட்டிட்டு இருந்தவன் அதை கண்ட்ரோல் பண்ணி எப்படியோ ஒரு வழியா எந்த ஆக்சிடென்ட்டும் இல்லாம நிறுத்துறான். ஆனா என்ன பிரச்சனை, இந்த கார் இப்போ நடு ரோட்ல நின்னுட்டு இருக்கும். அந்த கார்ல இருந்த எல்லாருமே கீழே வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த கார்ல வந்தவங்க மொத்தம் 6 பேர், 3 பசங்க 3 பொண்ணுங்க. ஆனா இந்த கார்ல வந்த எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. இந்த காரோட ஓனர் ஒரு பையன், அவன் கூட வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட். மீதமுள்ள 4 பேருமே நம்ம ஊர்ல எப்படி ஷேர் டாக்ஸி இருக்கோ அந்த மாதிரி வெளிநாடுகள்ல நம்ம ஏதாவது லாங் டிரைவ் போறனாலோ இல்ல பக்கத்துல இருக்க டவுனுக்கு போற மாதிரி இருந்தாலோ நம்ம ட்ரிப்பை ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம போற அந்த வழியிலேயே வேற யாராவது அந்த ஊருக்கு போகணும்னு நினைச்சா கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்துட்டு நம்ம கார்ல கூட வரலாம். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அந்த ஊர்ல இருக்கும் போல. அதுல வந்தவங்க தான் மீதமுள்ள 4 பேரும். எல்லாருமே கீழே இறங்கி வந்து காரோட டயரை மாத்தலாம்னு முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அந்த கேங்ல இருந்த 2 பசங்களுக்கு மட்டும்தான் காரோட ஸ்டெப்னே எப்படி மாத்த முடியும்ன்றது தெரியும். அதனால மத்த எல்லாருமே அவங்க ஸ்டெப்னே மாத்த வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பிளாக் ஷர்ட் போட்ட பொண்ணு அவங்க கார் பஞ்சரை நிக்கிறதையும் அவங்க எல்லாருமே நடு ரோட்ல நிக்கிறதையும் செல்ஃபி எடுத்து சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணுவா. ஆனா அவங்க இருக்க இடம் பயங்கர காடு போல, கொஞ்சம் கூட அவங்க மொபைல்ல சிக்னலே இருக்காது. அதனால அந்த காரை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து சிக்னல் கிடைக்கிற இடத்துல நின்று அந்த போட்டோவை சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணிட்டு திரும்ப அந்த கார் நிக்கிற இடத்துக்கே போயிடுவா. என்னதான் கலவரம் ஆனாலும் போட்டோ எடுத்து அப்லோட் பண்றதுல மட்டும் ரொம்பவே கவனமா இருக்காங்க. அதே கூட்டத்துல ஒரு பிளாக் அமெரிக்கன் இருப்பான், அவனோட பேரு எரிக். அவனும் சூச்சு போகணும்னு சொல்லி அங்க இருந்து ஒரு பெரிய மரத்துக்கு பின்னாடி வந்துருவான். அதே நேரம் அந்த கேங்ல டாடுன்னு ஒரு பையன் இருப்பான். அவனும் 3 பொண்ணுங்களும் எங்களால வெயில நிக்க முடியலன்னு சொல்லி காருக்கு பின்பக்கமா வந்து உட்காந்துப்பாங்க. ஒருத்த மட்டும் தான் அந்த ஸ்டெப்னியை மாத்திட்டு இருப்பான். அப்போ பஞ்சர் ஆன டயரை கழட்டும் போது அந்த டயர்ல இருந்து ஒரு புல்லட் வந்து கீழே விழும். அப்போதான் அவனுக்கு இந்த கார் சாதாரணமா பஞ்சர் ஆகல, எவனோ ஒருத்தன் துப்பாக்கியால ஷூட் பண்ணிருக்கான்றதும் தெரியும். ஆனா அவன் கொஞ்சம் சுதாரிக்கிறதுக்குள்ள மறுபடியும் அது ஒரு சின்ன சவுண்டு கேட்கும். அதே நேரம் அவன் வச்சிருந்த டயர் ரோட்ல உருண்டு போயிட்டு இருக்கும். அப்ப காருக்கு பின்னாடி உட்காந்துருந்த டாடுன்னு ஒரு பையன், இவனுக்கு ஒழுங்கா ஒரு டயரை கூட மாத்த தெரியல, இவனை எல்லாம் வச்சு என்ன பண்றதுன்னு திட்டிட்டே அந்த டயரை போய் எடுக்க போவான். அதே நேரம் டாடோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணு இருப்பாங்க. டாடோட கேர்ள் ஃப்ரெண்ட் பின்னாடி வந்து பார்க்கும்போது டயர் மாத்திட்டு இருந்த பையனோட நெத்திலே யாரோ சுட்டு ரத்த வெள்ளத்துல இறந்து போய் கிடப்பான். அதை பார்த்து இந்த பொண்ணால அதிர்ச்சியில கத்த கூட முடியல. அதே நேரம் இந்த பொண்ணோட கையிலயும் ரத்தம் சுட்டிட்டு இருக்கும். என்னன்னா இந்த பொண்ணோட கண்ணிலே வந்து ஒரு புல்லட் இறங்கி இருக்கும். பயத்துல அந்த பொண்ணுக்கு வலி கூட தெரியல. பின்னாடி வந்திருக்க பொண்ணுங்க கிட்ட உதவி கேட்கலாம்னு சொல்லி ஹெல்ப்னு வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே அதே கண்ணில் இன்னொரு புல்லட் வந்து பட்டு தலைக்கு பின்பக்கமா வந்து ரொம்ப கொடூரமா இறந்து போறா. சுத்தி இருந்த மத்தவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஏன்னா புல்லட் வந்து பட்டு தான் இறந்து போறாங்கன்றது தெரியுது. ஆனா எந்த பக்கத்துல இருந்து சுடுறாங்கன்றது சுத்தமா தெரியல. என்ன துப்பாக்கி சுடுற சவுண்டும் கேட்கல. அப்போ அந்த குரூப்ல பிளாக் ஷர்ட் போட்ட ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணு தான் எல்லாருக்கிட்டையும் கண்டிப்பா அந்த கில்லர் ஏதோ ஒரு மரத்து மேல இருந்தா நம்மள சுட்டுட்டு இருக்கான், அதனால எல்லாரும் ஒரு பாதுகாப்பான இடத்துல போய் மறைஞ்சுக்கோங்கன்னு கத்துவா. உடனே எல்லாருமே ஓடி வந்து அந்த காருக்கு பின்பக்கமா மறைஞ்சுப்பாங்க. ஆனா அப்படி ஓடி வரும்போது டாடோட ஷோல்டர்ல சுடுவான். குண்டடிப்பட்ட நிலைமையில உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம காருக்கு பின்னாடி வந்து மறைஞ்சுப்பான். இப்ப எந்த பாதுகாப்பும் இல்லாம ஓப்பன்ல நிக்கிறதா அந்த ஏரிக் மட்டும் தான். ஏரிக்கும் காரை நோக்கி ஓடி வரும்போது கில்லர் அவனை இங்க வரவிடாம துப்பாக்கியால சுட்டவனை பயமுறுத்தி வேற ஒரு திசையை நோக்கி ஓட வைப்பான். ஆனா நல்ல வேலையா அங்க ஒரு வெட்டப்பட்ட மரத்தோட வேர் இருக்கும். அதுக்கு பின்னாடி போய் ஏரிக் பாதுகாப்பா மறைஞ்சுப்பான். இவ்வளவு நேரமா அந்த கொலைகாரன் சைலன்சர் போட்டு தான் சுட்டிருப்பான். அதனால எந்த பக்கத்துல இருந்து சுடுறாங்கன்னு இவங்களால கண்டுபிடிக்க முடியாம இருந்துச்சு. இப்போ அந்த கில்லர் சைலன்சரை கழட்டிட்டு இவங்கள நோக்கி சுட ஆரம்பிப்பான். இந்த பிளாக் ஷர்ட் போட்ட பொண்ணோட பேரு கிரண். கிரணோட ஃபேமிலியில எல்லாருமே மிலிட்டரியில இருந்திருப்பாங்க. அதனால அந்த கன்னை பத்தியும் அந்த கன்னோட பவரை பத்தியும் எந்த கன்னை வச்சு சுட்டா எவ்வளவு தூரம் சுட முடியும்னு எல்லா டீட்டெயிலுமே இந்த கிரணுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த கொலைகாரன் இவங்க போய் மறைஞ்சிருந்தாலும் காரோட டோரை நோக்கி சுட ஆரம்பிப்பான். புல்லட்டும் காரோட டோரை துளைச்சிட்டு இந்த பக்கம் வரும். அதை பார்த்து எல்லாரும் பயங்கரமா கத்துவாங்க. இப்போ மீதம் உள்ளது 2 பசங்களும் 2 பொண்ணுங்களும் மட்டும்தான் இருப்பாங்க. இப்போ டெட் என்ன சொல்றான்னா, நம்ம எல்லாருக்கிட்டையும் மொபைல் இருக்கு, அதை வச்சு போலீஸ்க்கு கால் பண்ணி வர சொல்லலாம்னு சொல்லுவான். ஆனா என்ன பிரச்சனைனா இவங்க இருக்க இடத்துல மொபைல்ல சுத்தமா சிக்னல் இருக்காது. அப்பதான் அந்த கிரண் பொண்ணு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சோஷியல் மீடியால போட்டோ அப்லோட் பண்ணிருப்பா. அதனால இந்த காரை விட்டு 2-3 ஸ்டெப் தள்ளி போனா மட்டுமே போதும், மொபைலுக்கு கொஞ்சம் சிக்னல் கிடைக்கும், அதை வச்சு போலீஸ்க்கு கால் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லுவா. ஆனா இந்த காரை விட்டு கொஞ்சம் எட்டி பார்த்தா கூட இவங்கள போட்டு தள்ளுறதுக்கு அந்த கில்லர் ரெடியா இருக்கான். அதனால டாட் என்ன பண்றான்னா ஒரு செல்ஃபி ஸ்டிக்ல மொபைலை கனெக்ட் பண்ணி அந்த 2 அடி கேப் அந்த செல்ஃபி ஸ்டிக்கை வச்சு கவர் பண்ணலாம்னு பார்ப்பான். வாய்ஸ் ஆக்டிவேஷன் மூலியமா கால் 911 சொல்லுவான். அவன் சொன்ன அடுத்த செகண்டே கில்லர் அந்த மொபைலை சுட்டு தெருக்கி விடுறான். இப்போ இவங்களுக்கு இருந்த கடைசி நம்பிக்கையும் போயிடுது. இவதான் அந்த கூட இருந்த இன்னொரு பொண்ணு. நம்ம 4 பேர் இருக்கோம், ஆனா இந்த கில்லர் ஒருத்தன் மட்டும் தான் இருக்கான். நம்ம 4 பேரும் 4 திசையில தெரிச்சு ஓடினா கண்டிப்பா அவன் கன்ஃபியூஸ் ஆவான். கண்டிப்பா நம்மள குறிப்பாத்து சுட முடியாதுன்னு சொல்லுவா. அதை கேட்ட கிரணும் கண்டிப்பா நீ சொல்ற இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகாது, ஏன்னா கிட்டத்தட்ட 80ல இருந்து 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்த காரோட டயரை ரொம்பவே அசால்ட்டா குறிப்பாத்து சுட்டு பஞ்சர் ஆக்கிட்டான். அந்த அளவுக்கு துல்லியமா சுட தெரிஞ்சவனுக்கு நம்ம 4 பேரையும் போட்டு தள்ளுறது பெரிய விஷயம் கிடையாது. கண்டிப்பா நம்மள ஒரு
ஒருத்தர் மட்டும் தான் தப்பிக்க முடியும். சொல்லப்போனா அதுவுமே சந்தேகம் தான். அவனுக்கு இருக்க திறமைக்கு நம்ம 4 பேரையுமே கூட போட்டு தள்ளிறலாம். கண்டிப்பா இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகாது. வேற ஏதாவது பிளான் பண்றான்னு சொல்லுவா. அப்பதான் டெட் அவனோட பிளான சொல்றான். நமக்கு இருக்க ஒரே மறைவிடம் இந்த கார் மட்டும் தான். இந்த இடத்த விட்டு கொஞ்சம் நகர்ந்தா கூட அந்த கில்லர் நம்மள போட்டு தள்ளிருவான். ஆனா இன்னும் 3 அடி முன்னாடி போனா நமக்கு மொபைல்ல சிக்னலும் கிடைக்கும். அத வச்சு போலீஸ்க்கு கால் பண்ணி உதவி கேட்கலாம். அதனால நம்ம இந்த கார 3 அடி முன்னாடி தள்ளிட்டா அந்த இடத்துல சிக்னல் கிடைக்கும். அதோடவே சேர்த்து நம்ம அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு மறைவிடமும் இருக்குன்னு சொல்லுவோம். அத கேட்ட கிரண் பொண்ணு இது ஒரு நல்ல ஐடியா தான். ஆனா என்ன பிரச்சனைனா இந்த கார் முழுக்கவே சென்சார் இருக்கு. இந்த கார கொஞ்சம் நகர்த்தணும்னா கூட டிரைவர் சீட்ல ஏறி சாவிய போடணும். அது மட்டும் இல்லாம கியர்ல இருக்க வண்டிய நியூட்ரலும் பண்ணணும். அப்படி ஒரு வேளை எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த கார நியூட்ரல் பண்ணிட்டா கூட இப்போ இந்த கார் நிக்கிறது ஒரு மேட்டு பகுதியில. நியூட்ரல் பண்ண அடுத்த செகண்டே இந்த கார் கீழ் நோக்கி போக ஆரம்பிச்சிடும். நீ கியரை நியூட்ரல் பண்ணிட்டு அடுத்த செகண்டே நீ எங்களோட சேர்ந்து இந்த காரை மேல் நோக்கி தள்ளனா மட்டும்தான் இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லுவா. டெட்டும் சரின்னு சொல்லிட்டு நான் போய் கார்ல சாவிய போட்டு நியூட்ரல் பண்றேன். ஆனா அது வரைக்கும் அந்த கில்லர் என்ன சுற்றாம இருக்கணும். அதனால நீங்க 2 பேரும் சேர்ந்து அந்த கில்லரை திசை திருப்புங்கன்னு சொல்லுவான். அதனால கிரண் பொண்ணு அவன் போட்டிருந்த ஜாக்கெட்ட ஒரு குச்சியில மாட்டி காருக்கு பின்னாடி அவ காட்டிட்டு இருப்பா. ஆனா அந்த கில்லர் இருந்த ஜாக்கெட்டை சுடவே மாட்டான். அதே நேரம் முன்னாடி இருந்த ஜோயி பொண்ணு கையில மொபைல் எடுத்து கில்லர் எந்த பக்கத்துல சுடுறான்னு பாக்கலாம்னு சொல்லி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பா. டாடும் வெற்றிகரமா சாவிய போட்டுறான். ஆனா என்ன பிரச்சனை அந்த கில்லர் காரை நோக்கி கண்ணா பின்னான்னு சுட்டுட்டு இருப்பான். அதுல பயந்து டாடு திரும்ப காரை விட்டு வெளியில வந்துருவான். காரை விட்டு வெளியில வந்து ஜோயி பொண்ணு எடுத்த வீடியோ பார்க்கும்போது அந்த வீடியோல கில்லர் இருக்க இடம் ரொம்ப அக்யூரேட்டா தெரியும். ஏன்னா இவங்க இருக்க இடத்துல இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு பெரிய மரம் இருக்கும். அந்த மரத்தோட உச்சியில உட்காந்து ரொம்பவே பாதுகாப்பா இவங்களை சுட்டுட்டு இருப்பான். அந்த வீடியோவை எரிக்கும் பார்ப்பான். இப்போ டாட் என்ன சொல்றான்னா கண்டிப்பா இன்னொரு தடவை அந்த டிரைவர் சீட்ல நான் எட்டி பார்த்தா என்ன அவன் உயிரோட விட மாட்டான் போட்டு தள்ளிடுவான். ஆனா கண்டிப்பா ரொம்ப நேரம் இதே இடத்துல மறைஞ்சிருக்கவும் முடியாது. கண்டிப்பா கியரை நியூட்ரல் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கார் கடியில பார்க்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்டெப்னே மாத்தணும்னு சொல்லி வண்டியில இருந்த டூல் பாக்ஸ் அந்த பக்கம் தான் வச்சிருப்பாங்க. டாடு உயிரை பணையும் வச்சு பயங்கர ஸ்பீடா ஓடி போய் அந்த டூல் பாக்ஸை திரும்ப எடுத்துட்டு வந்து கில்லர் கிட்ட மாட்டாம வரைஞ்சுப்பான். அதுக்கப்புறம் அந்த டூல் பாக்ஸோட மூடியை உடைச்சு அவனோட கையில டேப் வச்சு சுத்திப்பான். என்னன்னா கண்டிப்பா அவனோட குறி இப்போ டிரைவர் சீட்ல தான் இருக்கும். திரும்ப இன்னொரு தடவை டிரைவர் சீட்டுக்கு போனான் கண்டிப்பா அவன் என்ன சுட்டுருவான். ஆனா குண்டடி பட்டாலும் பரவாயில்ல என்னோட உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி டூல் பாக்ஸோட மூடியே ஒரு ஷீல்டு மாதிரி கையில கட்டிட்டு மறுபடியும் அந்த கார்ல ஏறி வெற்றிகரமா கீரை நியூட்ரலும் பண்ணிடுவான். ஆனா கில்லர் சுட்ட புல்லட்டை ஹீரோ கையில இருந்து அந்த மூடியால தடுக்க முடியல. அந்த இருமையும் தாண்டி வந்து புல்லட் டாடோட கையில பட்டுரும். முன்னாடி பட்டதுனால வழியில பயங்கரமா கத்திட்டு இருப்பான். இப்போ வண்டியும் நியூட்ரல் இருக்கு. வண்டி நின்னுட்டு இருக்க இடமும் மேட்டு பகுதியா இருக்கு. அதனால காரும் கீழ் நோக்கி போகுது. டாடு குண்டடிப்பட்டு கிடக்குறான். இந்த 2 பொண்ணுங்களெல்லாம் அவ்வளவு பெரிய காரை தடுத்து நிறுத்த முடியல. ஒரு கட்டத்துல கிரண் பொண்ணு அந்த காரை தடுத்து நிறுத்தாம விட்டுருவோம். ஜோயி மட்டும் தான் அந்த காரை பிடிச்சிட்டு இருப்பா. காரோட ஒரு பகுதி ஜோயியோட கையை கிழிச்சு ரத்தம் வந்துட்டு இருக்கும். அதை பார்த்த உடனே டாடு ஓடி போய் காரை தடுத்து நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவான். ஆனா அவ்வளவு பெரிய காரை ஒருத்தனால மட்டும் நிறுத்த முடியல. ஒரு கட்டத்துல நம்ம அவ்வளவுதான் இந்த காரை மட்டும் நம்மளை விட்டு போயிட்டா அந்த கில்லர் ரொம்ப ஈஸியா நம்மளை போட்டு தள்ளிடுவான்னு சொல்லி எல்லாருமே நம்பிக்கையை விடுறாங்க. அதே நேரம் ஸ்டெப்னியை மாத்தினவன் வெறும் டயரை மட்டும் வச்சுட்டு போல்ட் எதுவும் போட்டு டைட் பண்ணாம விட்டுருப்பான். அதனால ஒரு பக்கம் டயர் கலந்து போய் கார் ஒரு பக்கமா சாஞ்சு நிக்குது. இப்பதான் டாடுக்கு உயிரே வருது. ஆனா என்ன பிரச்சனைனா ஜோயி ஓப்பன்ல காரை விட்டு கொஞ்சம் தள்ளி இருப்பா. ஒரு சின்ன கேப் கிடைச்சாலே போதும் கில்லர் அதுல பூந்து விளையாடுவான். ஆனா இப்ப ஜோயி ஓப்பன்ல எந்த ஒரு கவருமே இல்லாம இருந்தோம் கில்லர் இவ்வளவு சுடவே இல்ல. அப்ப கிரண் பொண்ணு பயங்கர சத்தமா கில்லர் கண்ண ரீலோட் பண்ணிட்டு இருக்கான். வேகமா என் பக்கத்துல வான்னு சொல்லி பயங்கரமா கத்துவாங்க. அதை கேட்ட உடனே ஜோயி பொண்ணு தலை தெறிக்க ஓடி வந்து காருக்கு பின்னாடியே மறைஞ்சுப்பா. எரிக்கையும் கூப்பிட்டு எங்களை நோக்கி ஓடிவான்னு சொல்லுவாங்க. ஆனா எரிக்கை காரை நோக்கி ஓடி வராம வேற பக்கமா வேற ஏதாவது மரம் இருந்தா போய் மறைஞ்சுக்கலாம்னு சொல்லி தலை தெறிக்க ஓடுவான். ஆனா 2 ஸ்டெப் கூட எடுத்து வச்சிருக்க மாட்டான். கில்லர் இவனோட காலிலேயே சுட்டு கீழே விழ வைப்பான். கில்லர் நினைச்சிருந்தா இவனோட தலையில சுட்டு ஒரே அடியா போட்டு தள்ளி இருக்க முடியும். ஆனா எரிக்கோட தலையில சுடாம காலில் மட்டும் தான் சுடுவான். காலில் அடிபட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு பக்கத்துல ஏதாவது மரம் இருந்தா அதுக்கு பக்கத்துல போய் மறைஞ்சுக்கலாம்னு சொல்லி எரிக்கு அங்கிருந்து போக பார்ப்பான். ஆனா அவன் கொஞ்சம் நகர்ந்தா கூட கில்லர் மறுபடியும் அவனோட இன்னொரு காலில் சுடுவான். இப்ப 2 கால்லயும் குண்டு பாஞ்சிருக்கு. எரிக்கால இப்ப சுத்தமா முடியல. அவனோட உடம்புல இருந்து பயங்கரமா ரத்தம் போயிட்டு இருக்கும். அப்போ கிரண் எரிக்க பார்த்து பயங்கர சத்தமா உன்னோட பெல்ட் எடுத்து அடிபட்டு இருக்க இடத்துக்கு பக்கத்துல கட்டு. அப்படி இல்லைன்னா ரத்தம் அதிகமா போய் நீ இதே இடத்துல இறந்து போயிடுவேன்னு சொல்லுவாங்க. எரிக்கும் அதே மாதிரி பண்றான். எரிக்கு மட்டும் அடிபடல பக்கத்துல இருக்க டெட்டுக்கும் அடிபட்டிருக்கு. அதனால ஒரு சின்ன சுத்தியல் எடுத்து லைட்டரை வச்சு அந்த சுத்தியலோட முன்பகுதியை ஹீட் பண்ணி பயங்கர சூடா இருக்க சுத்தியல டெட்டோட அடிப்பட்ட இடத்துல வச்சு அழுத்துவாங்க. ஏற்கனவே புல்லட் பட்ட வலியை விட இப்போ அந்த சுத்தியலை வச்சு அழுத்ததுனால இன்னும் பயங்கரமா வலிக்கும். சொல்லப்போனா உயிர் போற மாதிரி கத்துவான். ஆனா எப்படி ஒரு வழியா கஷ்டப்பட்டு ரத்த போக்கையும் நிறுத்துவாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் போகுது. உச்சி வெயில் மண்டைய புழக்கம். இப்ப இறந்து போய் கிடக்குற இவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட உடம்ப காக்கா கழுகுன்னு அங்க இருக்க பறவைகள் எல்லாமே வந்து கொத்தி சாப்பிட்டுட்டு இருக்கும். வெயில் பயங்கரமா இருக்கதால எல்லாருக்குமே தாகமும் எடுக்குது. ஆனா யாருக்கிட்டயுமே தண்ணி இல்ல. காருக்குள்ள சீட்ல ஒரே ஒரு பாட்டில் தண்ணி மட்டும் தான் இருக்கும். ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த கில்லர் கிட்ட சுடுவாங்காம அந்த வாட்டர் பாட்டில் எடுத்து 3 பேருமே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி குடிப்பாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அடிபட்டு இருக்க எரிக்கும் வாட்டர் பாட்டில தூக்கி போட்டு அதை எடுத்து கொஞ்சம் குடின்னு சொல்லுவாங்க. எரிக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த வாட்டர் பாட்டில் எடுப்பான். ஏன்னா கொஞ்சம் அசைஞ்சா கூட கில்லர் மறுபடியும் சுத்தி எரிக்க போட்டு தள்ளிடுவான். அதனால கொஞ்சம் கூட அசையாம ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணி குடிக்க போவான். ஆனா அந்த கில்லர் எரிக்க தண்ணி கூட குடிக்க விடாம வாட்டர் பாட்டில் வச்சிருந்த கையிலேயே சுட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவான். ஏற்கனவே உடம்புல குண்டு போட்டு ரத்தம் போய் உயிர் போற மாதிரி உழைச்சிட்டு
இருக்கும். ஆனா அந்த சமயத்துல தண்ணி கூட குடிக்க விடாம இந்த கில்லர் எரிக்க போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவான். எரிக்கும் வெறுப்போட உச்சத்துக்கே போய் என்னால வலி சுத்தமா தாங்க முடியல. தயவு பண்ணி என்ன கொன்றுன்னு சொல்லி கில்லர் கிட்ட கெஞ்சிட்டு இருப்பான். அதே நேரம் டாடு மொபைல்ல அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட போட்டோவை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அதே நேரம் ரோட்ல இறந்து போய் கிடக்கிற கேர்ள் ஃப்ரெண்டோட பாடியை ஏகப்பட்ட பறவைகள் வந்து கொத்தி சாப்பிட்டுட்டு இருக்கும். அதை பார்த்து இன்னுமே ஃபீல் பண்ணி இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில என்ன இருக்கு, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டும் இறந்து போயிட்டா, ஆனா என்னதான் இறந்து போனாலும் அவளோட உடம்ப இந்த மாதிரி பறவைகள் எல்லாம் கொத்தி சாப்பிட்டு அசிங்கப்படுத்துறத நான் விரும்பல. அந்த கில்லர் என்ன சுட்டாலும் பரவாயில்ல, நான் போய் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட உடம்ப காப்பாற்றதான் போறேன்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த காரை விட்டு வெளியில வந்து இறந்து போய் கிடக்கிற கேர்ள் ஃப்ரெண்டை நோக்கி நடக்க ஆரம்பிப்பான். ஆனா அந்த கில்லர் டாடா சுடவே இல்லை. ரொம்பவே பாசமா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட போய் அவன் போட்டிருந்த ஷர்ட் எடுத்து கண்ணில் குண்டடி போட்டு இறந்து போயிருக்க கேர்ள் ஃப்ரெண்டோட முகத்துல மூடி விட்டு அவளுக்கு ஒரு முத்தமும் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நீ என்ன கொலை பண்றனா பண்ணிக்கோன்னு சொல்லி பயங்கர தெனாவட்டான்னு இருப்பான். ஆனா அந்த கில்லர் டாடா சுடவே இல்லை. அதே நேரம் அந்த வழியே ஒரு கார் வந்துட்டு இருக்கும். அதை பார்த்த உடனே டாடு பயங்கரமா கத்தி அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு இறந்து தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லி அந்த காரை நோக்கி பயங்கரமா கை கட்டுவான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் காதல் இறந்து போயிட்டா நம்மளும் இறந்து போயிடலாம்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தவனுக்கு இப்பதான் வாழணுன்ற ஆசையே வருது. ஆனா அந்த நேரம் பார்த்து கில்லர் ஹீரோவோட தலையிலே சுட்டு அதே இடத்துல போட்டு தள்ளுறான். அதை பார்த்து மறைஞ்சிட்டு இருந்த ரெண்டு பொண்ணுங்களும் பயங்கரமா கத்துவாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப வந்துட்டு இருக்க கார்ல ஒரு பொண்ணு தான் டிரைவ் பண்ணி வந்துட்டு இருப்பா. கூட அந்த பொண்ணோட கணவரும் பொண்ணும் பின்னாடி இருப்பாங்க. அந்த காரை பார்த்து கிரண் பயங்கரமா சத்தம் போட்டு இந்த பக்கம் வராதீங்க, இங்க ஒரு கொலகாரன் இருக்கான், இங்க வந்தா அவங்களே போட்டு தள்ளிடுவான், தயவு பண்ணி வராதீங்கன்னு சொல்லி பயங்கரமா கத்துவாங்க. ஆனா கிரண் கத்துறது அந்த கார்ல இருக்க பொண்ணுக்கு கேட்கவே இல்லை. தொடர்ந்து காரை ஓட்டி வந்துட்டே இருக்கும்போது ஒரு புல்லட் வந்து அந்த பொண்ணோட கையிலேயே பட்டு கையே ரெண்டு துண்டாக்குது. வழியில அந்த பொண்ணு பயங்கரமா கத்துவா. காரை ஓட்டிட்டு இருந்ததும் அந்த பொண்ணுன்றதால காரு கண்ட்ரோலை இழந்து கிரணும் ஜோயும் மறைஞ்சிட்டு இருந்தா அந்த கார்லயே பட்டு பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆகுது. இன்னும் சொல்ல போனா அந்த காரை தலகுப்புற கிடக்கும். ஆக்சிடென்ட் ஆன அந்த கார்ல இருந்து காரை ஓட்டிட்டு இருந்தா அந்த பொண்ணு தான் முதல்ல வெளியில வருவா. வெளியில வந்து அந்த பொண்ணை தலையிலேயே சுட்டு போட்டு தள்ளுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணோட கணவரும் வெளியில வந்து பாப்பாரு. இங்க இருந்து கிரண் பயங்கர சத்தமா இங்க ஒரு கொலைகாரன் துப்பாக்கியோட சுத்திட்டு இருக்கான், அவன் எங்க இருக்கானே தெரியல, தயவு பண்ணி போய் மறைஞ்சுக்கோங்கன்னு சொல்லி பயங்கரமா கத்துவாங்க. ஆனா கணவருக்கும் தன்னோட பொண்ணை காப்பாற்றணுன்றதுதான் ஒரே குறிக்கோளா இருக்கு. ஏன்னா ஆக்சிடென்ட் ஆனப்போ அந்த பொண்ணு சீட் பெல்ட் போட்டிருக்க மாட்டா. அதனால உருண்டு வந்த கார்ல இருந்து வெளியே தூக்கி வீசப்பட்டிருப்பா. அதனால கிரண் சொல்றத காதுலயே வாங்காம ஓடி போய் அந்த சின்ன பொண்ணை இழுத்துட்டு வந்து காருக்கு பின்னாடி வச்சுப்பாரு. அந்த பொண்ணுக்கும் பயங்கரமா அடிபட்டு இருக்கும். அந்த கணவர் அங்கிருந்து பயங்கர சத்தமா இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பயங்கரமா கத்துவாரு. அதுக்கு கிரணும் அவரை பார்த்து இங்க ஒரு கொலைகாரன் மரத்துக்கு மேல ஸ்னைப்பரோட உட்காந்துருக்கான், உங்க உடம்பு கொஞ்சம் வெளியில தெரிஞ்சா கூட அவன் போட்டு தள்ளிடுவான், பாதுகாப்பா காருக்கு பின்னாடி போங்கன்னு சொல்லி கிரண் சொல்லிட்டு இருப்பா. ஆனா இப்ப நடந்ததுலயே ஒரே நல்ல விஷயம் என்னன்னா இப்ப புதுசா வந்த கார் ஆக்சிடென்ட் ஆன இடத்துல சிக்னல் கிடைக்கும். அதனால கிரண் அந்த கணவர் கிட்ட எப்படியாவது 911க்கு கால் பண்ணி போலீஸ் இங்க வர சொல்லுங்க, அப்பதான் இங்க இருந்து நம்ம எல்லாருமே தப்பிக்க முடியும்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட அந்த கணவரும் சரின்னு சொல்லுவாரு. அதே நேரம் மரத்துல இருந்து ஸ்னைப்பர் ஏதாவது ஒரு சின்ன கேப் கிடைச்சா அந்த கணவரை போட்டு தெரியலாம்னு சொல்லி ரெடியா இருப்போம். ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கணவரோட உடம்பு கொஞ்சம் கூட வெளியே தெரியல. அதனால இப்ப ஆக்சிடென்ட் ஆன காரோட ஃபியூல் டேங்க பார்த்து சொல்லுவான். ஃபியூல் டேங்கோட மூடி உடைஞ்சு பெட்ரோல் எல்லாமே கீழே கொட்டிட்டு இருக்கும். ஜோயி பொண்ணு அந்த கணவர் கிட்ட அங்கிருந்து ஓடி போயிடுங்கன்னு சொல்லி கத்தலான்னு வரும்போது கிரண் ஜோயோட வாயை பத்தி நமக்கு இருக்க கடைசி வாய்ப்பு இதுதான், இதை விட்டா இங்கிருந்து நம்மளால உயிரோட தப்பிக்க முடியாது, நீ எந்த சத்தமும் போடாம அமைதியாரு, அவர் போலீஸ்க்கு கால் பண்றேன்னு சொல்லுவா. ஆனா கிரண் அப்படி பேசிட்டு இருக்கும்போது கில்லர் ஸ்னைப்பரை வச்சு அந்த ஃபியூல் டேங்க்ல சுட்டு காரை வெடிக்க வைக்கிறான். காரை வெடிச்சதுனால பக்கத்துல நின்று இருந்த கணவர் மனைவி நெருப்பு பிடிச்சு ரொம்பவே கொடூரமா வழியில துடி துடிச்சு இறந்து போறாரு. இப்போ அந்த கார்ல வந்தது மீதம் உயிரோட இருக்கிறதா அந்த சின்ன பொண்ணு மட்டும்தான். ஒரு வேளை அவ சின்ன பொண்ணுன்றதால கில்லர் இறக்கப்பட்டு அந்த பொண்ணை உயிரோட விட்டுருவான்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த கில்லர் பயங்கர சைக்கோ போல கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த சின்ன பொண்ணோட தலையிலே புல்லட்டை இறக்கி சாகடிக்கிறான். அதை பார்த்து ரெண்டு பேரும் பயங்கரமா கத்துவாங்க. இங்க இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, ரொம்ப நேரம் இந்த இடத்துல மறைஞ்சிருக்க முடியாது, எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம இறந்து போயிடுவோம்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப மொத்த நம்பிக்கையும் போகுது. ஏன்னா அந்த கார்ல அந்த கணவர் கிட்ட போலீஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு மட்டும் தான் கிரண் சொல்லியிருப்பா. ஆனா அவன் கால் பண்ணானா இல்ல கால் பண்றதுக்கு முன்னாடியே கில்லர் அவனை போட்டு தள்ளிட்டான்னு சொல்லி எதுவுமே இவங்களுக்கு தெரியாது. அதனால பயங்கர குழப்பத்துல உட்காந்துருப்பாங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டும் ஆகுது. கிரண் கையில ஒரு கத்தி எடுத்து இதே இடத்துல நம்ம ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணி இறந்து போயிடலாமான்னு கூட நினைப்பாங்க. ஆனா கடைசி நேரத்துல ரெண்டு பேரும் முடிவை மாத்திட்டு கையில வச்சிருந்தா கத்தி எடுத்து காரோட டயரை கழிச்சு பஞ்சர் பண்ணிட்டு உள்ள இருந்த சீட்டை வெட்டி அந்த பஞ்சை எல்லாமே எடுத்து அதுல நெருப்பு வச்சு கொளுத்தி விடுறாங்க. இதன் மூலியமா கில்லரோட பார்வை கொஞ்சம் குறையும். எரிஞ்சிட்டு இருக்க புயக்குள்ள பூந்து ஓடும்போது கில்லரால அவங்கள சுட முடியாதுன்னு நினைப்பாங்க. அதே மாதிரி கில்லர் பார்க்கும்போதும் இந்த காரை சுத்துல என்ன நடக்குதுன்னு தெரியல, எல்லா இடத்துலயும் நெருப்பு பிடிச்சி எரிஞ்சு பயங்கர புகை வந்துட்டு இருக்கும். அதே நேரம் அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ்கார் வருது. கணவர் போலீஸ்க்கு கால் பண்ணிட்டாரு போல. கார்ல வந்தவங்க உள்ள ரெண்டு போலீஸ் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம காருக்கு மேல கன்னோட ரெண்டு போலீஸ் இருப்பாங்க. அவ்வளவுதான் போலீஸ் சொல்லிட்டாங்க, நம்ம இறந்து தப்பிக்க போறோம்னு சொல்லி ரெண்டு பேரும் நினைச்சிட்டு இருக்கும்போது கில்லர் கொஞ்சம் கூட யோசிக்காம காரை ஓட்டிட்டு வந்த போலீஸோட வாயிலேயே சுட்டு ரொம்பவே கொடூரமா போட்டு தள்ளுறான். பக்கத்துல இருந்த போலீஸ் மேல ரத்தம் தெரிச்சு அவனும் பயத்துல பயங்கரமா கத்துவான். பகல்ல சுட்டாலே அவன் எங்கிருந்து சுட்டான்னு தெரியாது. இப்ப நைட்டும் ஆயிட்டதால எந்த பக்கத்துல இருந்து புல்லட் வந்துச்சுன்னு சொல்லி மேல கன்னோட நின்னுட்டு இருக்க போலீஸ்க்கும் தெரியல. இப்ப காரை ஓட்டிட்டு வந்தோன்னே போட்டு தள்ளிட்டதால பக்கத்துல இருந்த இன்னொரு போலீஸ் அந்த காரோட ஆக்சிலேட்டரை பயங்கர ஸ்பீடா மிதிப்பான். அதே நேரம் மேல நின்னுட்டு இருந்த ரெண்டு போலீஸ்ல ஒருத்தன் கால் தடுமாறி ரோட்ல கீழே விழுந்துருவான். கீழே விழுந்த மொட்டை போலீஸோட தலையிலே சுட்டு அதே இடத்துல கில்லர் போட்டு தள்ளுறான். அதை பார்த்த கிரண்
கேக்குறான்னு ஜோயி கிட்ட. அந்த கில்லரோட பார்வை முழுக்கவே அந்த போலீஸ் வண்டி மேல தான் இருக்கு. நம்மள அவன் கண்டுக்கவே இல்ல. இந்த கேப்ப பயன்படுத்தி இந்த ஸ்மோக் வழியா ஓடி போய் நம்ம உயிர் தப்பிச்சிடலாம்னு சொல்லி ஜோயிய கூப்பிடுவா. ஆனா ஜோயி ரொம்ப பயத்தோட நீ வேணா போ நான் வரலன்னு சொல்லி அந்த காரை விட்டு கொஞ்சம் கூட நகர மாட்டா. கிரணுக்கும் இந்த வாய்ப்பை விட்டு நம்ம தப்பிக்க முடியாதுன்னு புரிஞ்சுட்டு நீ வந்தாவா இல்ல இங்க இருந்து சாகுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்மோக் குள்ள பூந்து தலை தெறிக்க ஓடுவாங்க. கொஞ்ச தூரம் ஓடி வந்து ஸ்மோக் இல்லாத ஒரு இடத்துல நின்னு பாத்தியா நான் தப்பிச்சிட்டேன்னு சொல்லி பயங்கர சந்தோஷத்துல குதிப்பாங்க. அடுத்த செகண்டே ஒரு புல்லட் வந்து கிரனோட தலையில பட்டு தலை வெடிச்சு ரொம்ப கொடூரமா சாவா. இப்ப போலீஸ் வண்டியும் கண்ட்ரோல் இல்லாம ஜோய் இருக்க இடத்த நோக்கி வந்துட்டு இருக்கும். அப்ப பக்கத்துல இருந்த இன்னொரு போலீஸ் கொஞ்சம் சுதாரிச்சு பிரேக்க மதிச்சு ஜோய் மேல இடிக்காம காப்பாத்துறான். இப்ப கொஞ்ச நேரமா கில்லர் யாரையுமே சுடல. அதனால ஜோயி அந்த போலீஸ் கிட்ட கில்லர் எந்த மரத்துல இருக்கான் எவ்வளவு உயரத்துல இருக்கான்னு எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதை கேட்ட அந்த வண்டிக்கு மேல நின்று இருந்த ஸ்னைப்பர் போலீஸ் கண்டபடியே அந்த மரத்தை சுடுவான். கீழே நின்று இருந்த இன்னொரு போலீஸும் கையில ஹேண்ட் கன் எடுத்து அந்த மரத்தை பார்த்து கில்லரை போட்டு தள்ளிடணும்னு சொல்லி பயங்கர வெறியோட சுட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அந்த கில்லர் போலீஸை சுட்டிருக்கவே மாட்டான். ரொம்பவே அமைதியா வெயிட் பண்ணிட்டு இருப்பான். என்னன்னா இந்த ரெண்டு போலீஸோட கன்லயும் புல்லட் காலியாகி திரும்ப ரீலோட் பண்ற கேப்ல ரொம்பவே சூப்பரா ரெண்டு போலீஸையும் போட்டு தள்ளுறான். இப்ப பேலன்ஸ் இருக்கிறது ஜோயி மட்டும் தான். ரொம்பவே பயத்தோட போலீஸ் வண்டிக்கு பின்னாடி உயிரை கையில பிடிச்சிட்டு உட்காந்துருப்பா. கூட வந்த எல்லாரையுமே அந்த கில்லர் கொண்டுட்டான். அது மட்டும் இல்லாம நம்மளை காப்பாத்துறதுக்காக வந்த போலீஸையும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம கொண்டுட்டான். இதுக்கு மேல நம்ம உயிர் தப்பிச்சு போய் என்ன பண்ண போறோம்? கடைசி முயற்சியா அந்த கில்லரையாவது போட்டு தள்ளிடலாம்னு சொல்லி போலீஸ்கார எடுத்துட்டு பயங்கர ஸ்பீடா அந்த மரத்தை நோக்கி ஓட்டி போயிட்டு இருப்பா. அப்படி போயிட்டு இருக்கும்போது கில்லரை இவளோட ஷோல்டர்லயே சுட்டுருவான். ஆனா குண்டடிப்பட்ட நிலைமையில கூட உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லி பைத்தியம் பிடிச்ச மாதிரி பயங்கர ஸ்பீடா கார் ஓட்டிட்டு போய் அந்த மரத்துல இடிப்பா. மரம் அதிர்ந்ததால மேல இருந்த கில்லர் தலைகீழா தொங்கிட்டு இருப்பான். கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி உடம்போட ஒரு கயிறை போட்டு மரத்தோட சேர்த்து கட்டி வச்சிருப்பான். அந்த கயிறுல மட்டும் தொங்கிட்டு இருப்பான். கில்லர் வச்சிருந்த கன்னும் கீழே தரையில விழுந்து கிடக்கும். அதை ஓடி போய் ஜோயி கையில எடுத்து கில்லர் கீழே வந்தானா அவனை சுற்றலாம்னு சொல்லி ரெடியா இருப்பான். கில்லரும் கையில ஒரு கத்தி எடுத்து காலில் கட்டப்பட்டிருக்க அந்த கயிறை வெட்டிட்டு பயங்கர கெத்தா அந்த போலீஸ்கார் மேல நின்னுட்டு இருப்பான். ஜோயியை கொல்லான்னு சொல்லி கையில கத்தி எடுத்துட்டு வரும்போது ஜோயி அந்த கில்லரை குறிப்பாத்து சுட்டு அதே இடத்துல போட்டு தள்ளுறா. கில்லர் இவ்வளவு பேரை கொலை பண்ண கண்ணாலேயே கடைசியில அவனும் இறந்து போயிட்டான். ஆனா இன்னும் ஜோயியால கோவத்தை அடக்க முடியல. அதனால கன்னை திருப்பி பிடிச்சு அவனோட தலையிலே பயங்கரமா அடிச்சு சட்னி ஆக்குறா. அப்பதான் அந்த கன்னோட சைட்ல பாப்பா 1 2 3 நம்பர் போட்டு அது எல்லாமே அடிக்கப்பட்டிருக்கும். அந்த கன்னு முழுக்கவே ஏகப்பட்ட நம்பர் எழுதி வச்சிருப்பான். என்னன்னா இந்த வழியில வந்த இவங்கள மட்டும் இந்த கில்லர் கொலை பண்ணல. கிட்டத்தட்ட 50 பேருக்கும் மேல ரொம்பவே கொடூரமா கொலை பண்ணியிருக்கன்றது இப்பதான் ஜோய்க்கு தெரியுது. அதை பார்த்து இன்னுமே கோவப்பட்டு சைக்கோத்தனமா இறந்து போய் கிடக்கிற கில்லரோட பாடியை போட்டு பயங்கரமா அடிப்பா. ஆனா அப்படி அடிச்சிட்டு இருக்கும்போது தெரியாதனமா ட்ரிகர்ல கை வச்சிட்டா போல அந்த கன்னு ஃபயர் ஆகி ஜோயோட கழுத்திலேயே புல்லட் பட்டு அதே இடத்துல அவளும் இறந்து போறா. இவ்வளவு கஷ்டப்பட்டு கொலகாரங்க கிட்ட இருந்து தப்பிச்சு இவ கோவத்தினால தேவையில்லாம இவ்வளவு இறந்து போயிட்டா. ஒழுங்கா அந்த கில்லரை சுட்டு தள்ளிட்டு தன்னோட உயிரை காப்பாத்திட்டு அமைதியா அங்கிருந்து போயிருக்கலாம். தேவையே இல்லாம இறந்து போனவன இவ கோவத்தை தீர்த்துக்கிறேன்னு சொல்லி அவனை அடிச்சு இப்போ இவளும் தேவையே இல்லாம இறந்து போயிட்டா. இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸை நானே எதிர்பார்க்கல. இந்த படத்துல ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் காட்டப்பட்ட எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. இதோட இந்த படமும் முடியுது. இந்த படத்தோட பட்ஜெட் ரொம்பவே கம்மி தான். 2 3 காரு சில துப்பாக்கி ஒரு சின்ன ரோடுன்னு சொல்லி ரொம்பவே சின்ன பட்ஜெட் வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஆனா இந்த படத்தோட கலெக்ஷன் பாக்ஸ் ஆபீஸ்ல மட்டும் கிட்டத்தட்ட $45,000 மேல. எல்லாருமே அந்த காலகட்டத்துல பயங்கரமா ரசிச்சு பார்த்த படங்கள்ல எதுவும் ஒண்ணு. பட்ஜெட் எவ்வளவுன்றது முக்கியமே இல்ல. கதையும் ஸ்கிரீன் பிளேயும் மட்டும் இருந்தா போதும். அந்த படத்தை மக்கள் ஏத்துப்பாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோல உங்களை பாக்குறேன். நன்றி.